வணக்கம் நண்பர்களே. ஸ்டமக் கேன்சர், இரைப்பை புற்றுநோய். இன்றைக்கி உலக அளவில் பார்க்க போனீங்கன்னா 5th மோஸ்ட் காமன் கேன்சர் அப்படின்னா அது ஸ்டமக் கேன்சர் தான். அதே மாதிரி 3rd மோஸ்ட் டெட்லி கேன்சரும் கூட. இந்த ஸ்டமக் கேன்சர்னு சொல்லக்கூடிய இரைப்பையில் புற்றுநோய் ஏற்படும் பொழுது அது பெரும்பாலான நேரத்தில் ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான், நோய் முற்றிய ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கப்படுது. அது ஏன் அப்படின்னா அதனுடைய நோயின் ஆரம்ப அறிகுறிகளை நாம் கவனிக்க தவறுறது அதுக்கு ஒரு காரணம். இந்த வீடியோவில் இரைப்பை புற்றுநோயின் அறிகுறிகள் என்னென்ன, நாம் எப்படி அந்த அறிகுறிகளை கவனமாக பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் நண்பன் டாக்டர் ராம்குமார், வேலவன் ஹாஸ்பிட்டல், திருச்செங்கோடு. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இரைப்பைனா என்ன, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இரைப்பைன்னு சொல்லக்கூடிய ஸ்டமக் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வயிற்றினுடைய மேல் பகுதியில் சற்றே இடதுபுறமாக ஒரு ஜே வடிவத்தில் இருக்குது. இதனுடைய கொள்ளளவு சுமார் 1.5 to 2 லிட்டர் வரைக்கும். இது என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இரைப்பை உணவு குழாயிலிருந்து உணவை பெற்று அந்த உணவை அதில் சுரக்கக்கூடிய HCl, பெப்சினோஜன் போன்ற நொதிகளோடு கலந்து அந்த உணவை அரைத்தும் உடைத்தும் கடைந்தும் பல வேலைகளை செஞ்சு நம்மளுடைய ஜீரணத்தை முக்கியமாக ஆரம்பித்து வைக்குதுன்னு சொல்லலாம். இந்த இரைப்பையை பொறுத்த வரைக்கும் அதில் 4 லேயர்ஸ் இருக்குது. மியூகோசா, சப்மியூகோசா, மஸ்குலரிஸ், சீரோசான்னு சொல்கிறோம். அதாவது அதனுடைய உள்பகுதியான மியூகோசாவை உட்சுவர்னு நாம் புரிஞ்சுக்கலாம். இந்த இரைப்பையோட உட்சுவரில் தான் 95% கேன்சர்ஸ், அடினோகார்சினோமாஸ் ஆரம்பித்து பரவுது. ஓகே, இந்த இரைப்பை புற்றுநோயுடைய அறிகுறிகள் என்னென்ன, அது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இரைப்பை புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே வரலாம். குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு 50-60 வயது கடந்த ஆண்களுக்கு இது அதிகமாக வர்றதா பார்க்கப்படுது. ஓகே, இதனுடைய முக்கியமான பொதுவான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம். நம்பர் 1, அப்டமன் பெயின், அதாவது வயிற்று வலி. பெரும்பாலும் நேரத்தில் இரைப்பை புற்றுநோயில் வரக்கூடிய வலி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல் வயிற்றில் இருக்கும். அதுவும் குறிப்பாக தொப்புள் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய வயிற்று பகுதிகளில் இருக்கலாம். ரெண்டாவது, வாந்தி வர மாதிரியான உணர்வோ அல்லது தொடர்ந்து வாந்தி வந்துக்கிட்டே இருக்கிறதும் ஒரு புற்றுநோயின் அறிகுறியாக பார்க்கப்படுது. அதே மாதிரி வாந்தியில் ரத்தம் வருது அல்லது நம்ம மலம் கழிக்கும் பொழுது அது கருப்பாக போகுது அப்படின்னா இது ஒரு குறிப்பிட்ட முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுது. மூன்றாவது, டிஸ்பெப்சியான்னு சொல்லக்கூடிய அஜீரணம் அல்லது ஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள். நான்காவது, ப்ளோட்டிங், அதாவது ஒரு இரைப்பை உப்பசமான ஒரு மந்த நிலை, ஒரு பொறுமைய நிலையில் இருக்கிற மாதிரியே தொடர்ந்து நம்ம ஃபீல் பண்ணுறது. ஐந்தாவது, பசி குறைபாடு. தொடர்ந்து ஒருவருக்கு பசி குறைபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அவர் கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு உணர்வு, மேற்கொண்டு சாப்பிட முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி அவருடைய எடை குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. அதாவது தோராயமாக ஒருவர் 70 கிலோ இருக்காருன்னா ஒரு 6 மாதத்தில் ஒரு 10%, அதாவது ஒரு 7-8 கிலோ அவருடைய எடை இறங்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணன்றதை கட்டாயமாக நம்ம மருத்துவ பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிறது தான் நல்லது. ஆறாவது, அனீமியா. நிறைய நோயாளிகளை நம்ம இந்த அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை மட்டுமே ஒரு அறிகுறியாக பார்க்குறோம். குறிப்பாக வயது அதிகமானவங்க, ஸ்மோக் பண்ணுற நோயாளிகள், வேறு எந்த பெரிய அறிகுறியும் அவங்க வெளிப்படுத்தாமல் உடலில் அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகையை அவங்களுக்கு ஒரு அறிகுறியாக தென்படலாம். அந்த இரத்த சோகை சார்ந்த சிம்டம்ஸ், அது சார்ந்த அறிகுறிகளே அவங்களுக்கு ஒரு நோயை வெளிக்கொண்டு காட்டக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அனீமியா சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கணுன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதனுடைய அறிகுறிகள், அதற்கான சிகிச்சைகள், என்ன உணவுகள் எடுத்துக்கணும் பற்றி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏழாவது, நம்ம உணவு குழாயும் இரைப்பையும் சந்திக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய இரைப்பையில் வரக்கூடிய புற்றுநோய்கள், அது சில குறிப்பிட்ட அறிகுறிகளில் நமக்கு காண்பிக்கும். உதாரணத்துக்கு தொடர்ந்து நெஞ்சு கரிப்பு, நெஞ்சு எரிச்சல் ஏற்பட்டுகிட்டே இருக்கிறது. நெஞ்சினுடைய கீழ்ப்பகுதி, அதாவது உணவு குழாயும் இரைப்பையும் சேரும் இடத்துல வலி இருந்துக்கிட்டே இருக்கிறது. சாப்பிடும்போது முழுங்கிறதுல சிரமம் ஏற்படுறது. அந்த இடத்துல உணவு போகும் பொழுது ஒரு அழுந்திய தன்மையோட, ஒரு வலியோட அந்த இடத்த உணவு கடந்து போகிறது போன்ற அறிகுறிகள்லாம் தென்படலாம்.
இதெல்லாம் பொதுவான அறிகுறிகள். ஒரு சிலருக்கு நோய் முற்றிய தன்மையில் சில அறிகுறிகள் தென்படலாம். அதாவது நம்ம அவங்களுடைய வயிற்று பகுதியை பரிசோதிக்கும் பொழுதே வயிற்றில் ஒரு கட்டி இருக்கிறத தென்படலாம். அது அவங்களுக்கு ஒரு பால் ரோலிங் மூமெண்ட்ஸ், அதாவது வயிற்றின் மேல் பகுதியில் ஒரு பந்து உருள்ற மாதிரி உணவு சாப்பிட்ட பின்பு அந்த உணர்வே ஒரு அறிகுறியாக இருக்கலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா நிணநீர் கட்டிகள் மூலமாக இந்த நோய் பரவுறதுனால கழுத்தோட கீழ்கழுத்தோட இடது பக்கம் இருக்கக்கூடிய கீழ்கழுத்தோட பகுதியில் ஒரு நெறிக்கட்டி, விர்ச்சுவஸ் நோடுன்னு சொல்லக்கூடிய நோடாக கூட இது ப்ரெசென்ட் ஆகலாம். மேலும் வயிற்றினுடைய மற்ற உறுப்புகளுக்கோ அல்லது உடலோட வேறு உறுப்புகளுக்கோ பரவுறது சம்பந்தமான அறிகுறிகள் கூட தென்படலாம். உதாரணத்துக்கு கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், எலும்புகள் போன்ற பகுதிகளுக்கு பரவும் பொழுது அந்த சிஸ்டம் சார்ந்த தொந்தரவுகள் கூட சில நேரம் நம்ம முதன்மையான ஒரு அறிகுறியாக தென்படலாம். வெகு சிலருக்கு இந்த பாராநியோபிளாஸ்டிக் சிண்ட்ரோம்ஸ்னு சொல்லுவோம். அதாவது வெகு சிலருக்கு இந்த அறிகுறிகள் தென்படலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க ஒரு ப்ரௌனிஷ் ஸ்பாட்ஸ் தென்படலாம், செபரோயிக் கெரட்டோசிஸ்னு சொல்லுவோம். அல்லது அக்குள் மற்றும் தோலோட மடிப்பு உள்ள பகுதிகளெலாம் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ், அதாவது ஒரு டார்க் வெல்வெட்டி அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் தோலில் ஏற்படலாம். இதெல்லாம் ரொம்ப சில மனிதர்களுக்கு தான் காணப்படும். பெரும்பாலும் நாம் மேலே பார்த்த அந்த 7 அறிகுறிகள் சம்பந்தமான அறிகுறிகளில் ஒன்று தான் பெரும்பாலானவர்களுக்கு தென்படும். ஓகே, நான் மேலே சொன்ன அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உடனே அச்சப்பட தேவையில்லை. இது எல்லாமே ஒன்றும் புற்றுநோய்க்காகவே இருக்கக்கூடிய அறிகுறிகள் நம்ம சொல்ல முடியாது. அல்சர் போன்ற சாதாரண பிரச்சனைகள்லேயும் இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கலாம். இந்த அறிகுறிகள் தென்படும் போது நம்ம மருத்துவ ஆலோசனை பெற்று அதற்கான நோய் கண்டறிதல் முறைகளை கையாளணும் அப்படிங்கிறது தான் இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மெசேஜ். ஓகே, நம்மளுடைய அடுத்த வீடியோவில் இரைப்பை புற்றுநோய், ஸ்டமக் கேன்சருக்கான காரணங்கள் என்னென்ன, அது யாருக்கெல்லாம் அதிகம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி அது இருக்கிற பட்சத்தில் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான சிகிச்சைகள் என்ன, தடுக்கும் முறைகள், நல்லா இருக்கும் நாம் அந்த மாதிரி ஒரு கேன்சர் நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு நினச்சோம்னா அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விலாவரியாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு நினச்சிங்களா உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.